போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இனிய மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம போன வாரத்தில் கான்வகேஷன் ப்ரோக்ராம் நடந்தது. அது தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. ஸ்போர்ட்ஸ் டேக்கு அகில இந்திய கபடி குழு தலைவர் வந்திருந்தாங்க. கான்வகேஷனுக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவர் வந்திருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் டேயில் நடந்த ப்ரோக்ராமில் ஜிம்னாஸ்டிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணி மாணவர்கள் ரொம்பவும் மெய்சிலுக்கிற வகையில் பண்ணி நம்ம மாணவர்களுக்கு உள்ள திறனை வெளிப்படுத்தி காமிச்சிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம கல்லூரியோட ஆண்டு விழா, இதுலேயும் நிறையா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். அந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறந்த பேருரையாளர் ஒருவரை நம்ம அழைச்சி உங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு பேருரை வழங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டவன். நமது சிறப்பு பேச்சாளர் நம்ம அழைத்திருக்க கலைமாமணி டாக்டர் திரு ஞானசம்பந்தன் சார் அவர்களை பல முறை அழைச்சும் அவங்களோட டைம் ஒத்துக்காதனால அவங்களால முன்னாடி நம்ம கிடைக்கல. அந்த வாய்ப்பை இந்த முறை அவங்கள்ட்ட ரொம்ப கேட்டு பெற்று அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்க உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை நேர்முறைகளையும் நல்ல அறிவுரைகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருஷம் நிறையா ப்ரோக்ராம் பண்ணுறதுல கல்வி சார்ந்து அல்லாமல் மனித வாழ்க்கையில் நம்ம சமூக பொறுப்பு என்னன்னு உணர்றதுக்கான விஷயத்தை நம்ம தொடர்ந்து மாணவர்களுக்கு போட்டிட்டு வரோம். அந்த வகையில் தான் இந்த நமக்கு ஆண்டு விழாவில் ஐயா வந்திருக்காங்க. அவங்க பெரிய பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர், சினிமா துறையில் சிறந்த பல விஷயங்களை பண்ணி நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கான ஒரு பேரவை இங்கே வழங்க வந்திருக்காங்க. அதை நம்ம மாணவர்கள் உள்வாங்கி அதன்படி முன்னேறணும்னு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சிறப்பு விருந்தினை வருக வருகன வரவேற்று நமது விழா சீரும் சிறப்புமாக நடைபெற அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் ஆசிரியர் பெருமக்களும் துணை போருமாறு கேட்டுக்கொண்டு விழா அமைதியாக நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிதான வரவேற்புரை ஐயா அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். Now we request our advisor sir to felicitate the function. நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் நீ எனில் நைந்திடும் என் வாழ்வு நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே
பாவேந்தனின் பாட்டு வடி தொட்டு தொடங்குகிறேன். அவையினர் அனைவருக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் சிந்தனை வணக்கம். ஓர் ஆய்வறிக்கை சொல்கிறது, சீனா மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கும் சீனாவில் 2020 60% முதியவர்களை கொண்ட நாடாக இருக்கும் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. மக்கள் தொகையில் 2வது இடத்தில் இருக்கும் இந்தியாவில் 2020 60% இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்கிறது. இன்றைக்கு இந்த சமூகம் கண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை புவி வெப்பமயமாதல். ஆம் தோழர்களே, இன்றைக்கு நேற்றுக்கல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் நிகழ்ந்த காட்சி. தமிழினத்து தலைவி பொருத்தி தன் தங்கையாய் வளர்த்தால், பாலும் நெய்யும் பெய்து வளர்த்தால், அன்னையை போல் கண்ணும் கருத்துமாய் காத்து வளர்த்தால். தலைவி வளர்த்த தங்கை யார் தெரியுமா? தலைவி வளர்த்த தங்கை யார் தெரியுமா? புன்னை மரம் தோழர்களே. புன்னை மரத்தை புன்னகையோடு வளர்த்த தலைவி வாழ்ந்த தமிழினம் நற்றினை கூறும் பாடல் சாட்சி. விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் அப்பாடல். மறந்தான் மறந்தான் மனிதன் மரத்தை மறந்தான். குழந்தை பிறந்தது தொட்டில் மரத்தால், இளைஞராகிறான் கட்டில் மரத்தால், கிழவனாகிறான் பாடை மரத்தால். மறந்தான் மறந்தான் மனிதன் மரத்தை மறந்தான். இளைஞர்களே, இன்றைக்கு நாம் உறுதி கொள்ள வேண்டும். நிச்சயமாய் ஒரு மரமாவது நாம் நட வேண்டும். ஒரு மரம் என்பது நமக்கு தருவது 25 லட்சம் நமக்கு தருகிறது ஒரு மரம். ஆம், ஒரு புது கவிஞன் அழகாய் எழுதினான், மரம் நட்டோம் மரம் நட்டோம் மழை இல்லை, மரம் நட்டோம் மழை இல்லை, நட்டது கொடிமரம் என்று எழுதினான். ஆம் தோழர்களே, இன்றைக்கு நாம் ஒரு மரத்தையாவது நட வேண்டும். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். நஞ்சை புஞ்சை கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியிலே தண்ணீர் இல்லை. கர்நாடகம் கைவிரிக்கிறது, வருண பகவான் வர மறுக்கின்றான். கர்நாடகம் சிறுநீர் கூட அளிக்க மறுக்கின்றான். ஆம் தோழர்களே, இன்றைக்கு நமக்கு தண்ணீர் இல்லை, எங்கு போனாலும் அடிக்கிறான். இன்றைய வாழ்க்கையுடைய யதார்த்தம், இன்றைக்கு நாம் தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பார் அறவோர் பசுபத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி எனுமிருவரை கைவிட்டு மதுரைக்கு தீயிட்ட கண்ணகி தீயின் நாக்குகள் தீண்டாதிருக்க ஆணையிட்டால். ஆம், இந்த நெறியை தான் ஐநா தன்னுடைய போர் நெறியாய் கொண்டு இயங்குகிறது. இருந்தென்ன பயன்? எல்லாம் முடிந்ததே ஈழத்திலே, இருந்தோரில் இறந்தோராய் இழந்தோம் 1.5 லட்சம் பேர். 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரே முறைதான், சிரித்து கொண்டே செருக்களம்பாடா என்ற ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தனின் வரிகள் நம்முடைய இளைஞர்கள் மனதில் பதிய வேண்டும். என்னுடைய ஈழம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது, நாம் மீட்டெடுக்க ஒரு சக்தியாய் உருவெடுக்க வேண்டும். சாதனை தீரர்களை கொளுத்தும் தீ சாதி, சாதனை தீரர்களை கொளுத்தும் தீ சாதி. சாதி சான்றிதழ் கொடுத்தால் மட்டுமே, சாதி சான்றிதழ் கொடுத்தால் மட்டுமே சாதிகள் இல்லையடி பாப்பா கற்பிக்கப்படுகிறது. சாதிக்க வைக்க வேண்டிய பள்ளிகளில் சாதிக்கு என்ன வேலை? ஆம் தோழர்களே, என்னுடைய தாத்தன் தோளிலே துண்டணிந்ததற்கு ஒரு போராட்டம், என்னுடைய அப்பன் மேல் சட்டை அணிய ஒரு போராட்டம், என்னுடைய பிள்ளை காலணி அணிய ஒரு போராட்டம். இப்படி அடுக்கடுக்காய் பெரியார் பிறந்த மண்ணில் இன்றைக்கும் சாதி விளையாடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டு தள்ளுவோம். இன்றைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் மலடாக்க வந்த திட்டம் மீத்தேன் திட்டம். அவனுடைய திட்டம் மீத்தேன் எடுப்பது அல்ல தோழர்களே, நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவனுடைய திட்டம் அங்கே மீத்தேன் எடுப்பதல்ல, மீத்தேன் எரிவாயை எடுத்து அதற்கு கீழே இருக்கின்ற கரியையும் எடுத்து அதற்கு கீழே ஒழிந்திருக்கும் 1000 கோடி மதிப்புள்ள வைர படிமங்களை எடுப்பதுதான் அவனுடைய திட்டம். இளைஞர்களே, நாம் நினைத்தால் நிச்சயமாய் வெல்ல முடியும். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், நவ பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறார். ஆம் தோழர்களே, இன்று வரையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். 100 இளைஞர்களும் கிடைக்கவில்லை, ஓர் விவேகானந்தரும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. என்னுடைய இளைஞன் நினைத்தால் முடியும். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், சிறகொடிந்த தேகத்தில் வண்ணம் வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. காலம் கருதினும் கைகூடும். அடி நீயும் நானும் ஒரு கட்சி,
காலம் ஒரு நாள் சொல்லட்டும். நான் கடலையும் எரித்த தீக்குச்சி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, 1000 தோல்விகளை பார்த்தவன். நெப்போலியன் ஹில்லின் கவிதையடிகளை தொட்டும் ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை, அற்றைய தமிழ் தாய் இங்காட்சி புரியும் வரை மற்ற இனத்தார்க்கு மண்டியிடான் மாத்தமிழன். மண்டியிட்டால் பிறப்பின் மேலையம் பெற்றோர் மேலையம் என சற்றும் தயக்கமின்றி சாற்று என்ற பாவலர் பெருஞ்சி திறனாரின் கவிதையடி தொட்டும் தொடங்குகிறேன். அவையினர் அனைவருக்கும் அன்னை தமிழின் அன்பு வணக்கம். ஆம், இன்றைக்கு உலக வளர்ச்சியையும் உலகத்தின் கண்டுபிடிப்புகளையும் உலக பொருளாதாரத்தையும் உச்சாணி கொம்பிலே ஏற்றி நிறுத்தி கொண்டிருப்பதே ஆம் இந்திய இளைஞர்கள் தான். ஆம் தோழர்களே, இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? கைகள் வீசி நடந்தால் கைகளுக்கு வலிக்கும் என்று தன் கைகளை கூடி குறுக்கி ஜீவகாருண்யத்தை போதித்தாரே, வள்ளலார் பிறந்த தேசம் இது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 1000 புலவர்களின் வீரம் செறிந்த ஒரு நெஞ்சம், 10 மன்னர்களின் பகையற்றாடும் தனியாளாய் தூது செல்லும் ஒரு துணிவு, தமிழ்தாய் தவமிருந்து தனித்து பெற்றெடுத்த தலைமகளாய் பிறந்திட்ட ஔவையார் அருளி செய்த ஆத்திச்சூடி தொடங்கி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகறிய உறக்க சொன்னான் ஒரு இளைஞன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா தோழர்களே? இன்றைக்கு ஐநாவின் நுழைவு வாயிலில் கருத்து குருத்தோலையாய் காற்றில செய்வதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் இதயத்தின் வேலை, இரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் இதயத்தின் வேலை. ஆனால் அந்த இதயத்தையே சுத்தம் செய்வதுதான் தமிழ் இலக்கியத்தின் வேலை. தமிழர் இலக்கியம் அப்படித்தான் பிறந்தது, அதனால் தான் சிறந்தது. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த சத்தானகமன் பிறந்தான், வெளிச்சத்தின் வித்தாக வந்து விழுந்தான். அதன் பின்னே அன்னை தமிழுக்கோ ஏக்கம், இலக்கிய படைப்பில் மீண்டும் ஒரு தூக்கம். இந்த தூக்கம் கலைத்து உடல் சிலிர்த்து வந்தான். முண்டாசு கட்டுக்குள் மூளையும் தமிழையும் ஒன்றாக நெருக்கி சேர்த்து கட்டிய முறுக்குமிசை பாரதி. நீ சின்ன சாமி பெற்றெடுத்த பெரிய சாமி, லக்குமி தாய் பெற்றெடுத்த சரஸ்வதி, தலைப்பாகை கட்டி வந்த தமிழ், ஆம் மீசை வளர்த்து கொண்ட தமிழ் குயில் பாரதி. வைரமுத்து வாடினான். பாரதி இறந்த போது அவனோடு பயணித்த நபர்கள் வெறும் 20. ஆம் தோழர்களே, வைரமுத்து பாடினான், பாரதி உன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையடா, இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா, உணரத் தெரியாத ஊமைகளின் பூமியடா, இனி மனிதருக்கல்ல நார்ச்சந்து எங்கும் நாய்களுக்கு சிலை வைப்போம், நன்றி கற்கட்டும் நம் தேசம் என்று பாடினான் தோழர்களே. ஆம், இந்திய சுதந்திர போராட்டத்தை புரட்டி போட்டது பாரதியின் கவிதைகளால். உங்களுக்கு ஒன்று தெரியுமா தோழர்களே? இன்றைக்கு வல்லரசு நாடாக இருக்கிற அமெரிக்காவில் வருடத்திற்கு 6000 இன்ஜினியர்கள் வெளில வராங்க, 6000 பொறியாளர்கள் வெளில வராங்க. ஆனா வெறும் 6.5 கோடி மக்களை மட்டுமே வைத்துள்ள தமிழகத்தில் வருடத்திற்கு 1 லட்சம் இன்ஜினியர் வெளில வராங்க. ஆம், எல்லா நாடுகளிலும் தந்தையினுடைய சம்பாத்தியத்திலும் தாயினுடைய சம்பாத்தியத்திலும் ஆம் வேலையின் மூலம் கிடைக்கும் வருமானத்திலேயுமே கல்வி கற்றுத்தரப்படுகிறது. ஆனால் தென்னிந்தியாவில் மட்டும்தான், குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் தாயின் தாலியை அடமானம் வைத்து கல்வி கற்றுத்தரப்படுகிறது. ஆம், கல்வி என்கிறது தான் இங்கு எல்லாமே என போற்றப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் அழகாய் சொல்லுவான், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்றபடி வள்ளுவன் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, இல்லை தீமை வளருமே மறுபடி என போதித்தான். ஆம் தோழர்களே, இன்றைக்கு இந்த சமூகம் எழுந்து நிற்க வேண்டிய பாதை நிறைய இருக்கிறது. ஆம் தோழர்களே, இந்த சுனாமி வந்தபோது இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு செய்தியையும் சுமந்து கொண்டு வந்தது. இந்த ஆழிப்பேரலை கன்னியாகுமரியின் திருவள்ளுவன் சிலையையும் கவிழ்க்க நினைத்தது. இதுதான் இந்த சுனாமி நமக்கு விட்டு சென்ற செய்தி தோழர்களே. ஆம், அந்த சுனாமியால்
தமிழ் திருவள்ளுவனின் கால்களை கழுவத்தான் முடிந்ததே தவிர கவிழ்க்க முடியவில்லை. ஆம் இளைஞனே, நதியாக நட, சமுத்திரத்தில் சங்கமிக்கலாம். சத்தியத்தை நம்பு, சரித்திரத்தில் எழுத்தாகலாம். இமயம் நீ, தாழ்வு உனக்கு இல்லை. கதிர் நீ, குளிர் உனக்கு இல்லை. அண்டம் நீ, உலகம் நீ, அந்த சராசரங்களும் நீ. விதி உன்னை என்ன செய்ய முடியும்? விதியை பொசுக்கி சாம்பலாக்கு என்ற விவேகானந்தரின் வரிகளை நெஞ்சில் பதிப்போம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே என்ற பாரதிதாசனின் வரிகளை நெஞ்சில் பதிப்போம் என்று கூறி, நற்றினை நல்ல குறுந்தொகை 500 100 ஒத்த 10 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்தரித்த 8 தொகை. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிதைகள் பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் என அத்தனை தமிழ் இலக்கியங்களையும் தமிழர்களையும் போற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Balachandar. Finally, 30 கோடி முகமுடையாள், புறமொயம்புறம் ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள், பாரதத்தாயின் பாதம் பணிந்து எத்திக்கும் புகழ் வளர்க்கும் தித்திக்கும் தமிழ் சமுதாயத்திற்கு எனது இனிய மாலை வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். பெருங்கடல் முன் சத்தமிடும் சிற்றாறுகளை போன்ற இந்த சிறார்களை வாழ்த்தி உரைதனில் ஏதும் குறையிறப்பின் அதனை பொறுத்தருள வேண்டுமாய் பேராசிரியர் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோளை வைத்து எனது சிற்றுரையை துவக்குகிறேன். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ சமுதாய வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு. இந்த தலைப்பு ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்றால், நாளைய சமுதாயத்தை நிர்மாணிக்க போகும் சிற்பிகள் மாணவர்கள்தான். ஆம் தோழர்களே, மாணவர்களாகிய நாம் தான் நாளைய சமுதாயத்தை நிர்மாணிக்க போகிறோம். இன்றைய சமுதாயமானது நேற்றைய மாணவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. எங்கு விதைத்தால் விருட்சம் எத்தன்மை கொண்டு வளரும் என்பதை தெரிந்தே இத்தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் கருதுகிறேன். சரி, சமுதாயம் என்றால் என்ன? மண், மொழி, மனிதர்கள், மக்கள், நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் இவை அனைத்தையும் கட்டி காக்கும் கட்டமைப்பு தான் சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு மாணவர்களால், அதாவது இளைஞர்களால் அப்படி என்ன பெரிய பங்கை அளித்துவிட முடியும் என்று இங்கு பலர் எண்ணலாம். ஆனால் தமிழகத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தோமானால் வியத்தகு சாதனைகள் பலவும் தமிழ் மாணவர்களாலேயே நிகழ்த்தப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை கூறுகிறேன். இந்தி எதிர்ப்பு போராட்டம். இதைவிட வேறென்ன சான்று வேண்டும் சமுதாய வளர்ச்சியில் மாணவர்களின் பங்குக்கு? தொன்று தொட்டே சமுதாய வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு இருந்தே வந்திருக்கின்றது. எடுத்துக்காட்டாக, கடந்த ஆண்டு தமிழ் ஈழ மக்களுக்காக மாநிலம் முழுவதும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் போராட்டம் நடத்தினர். சரி, சமுதாய வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு என்றால் கொடி பிடிக்க வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல. அதை நான் முற்றிலுமாக மறுக்கிறேன். மேலான பிரச்சனைகளுக்கு வேண்டுமானால் கொடி பிடிக்கவும் போராட்டம் நடத்தவும் முடியுமே தவிர, அதனையும் தாண்டி அடித்தட்டில் இருக்கும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் வேறறுக்கப்பட வேண்டி கடமை மாணவர்களுக்குத்தான் உள்ளது. ஆம் தோழர்களே, மொழியும் சமுதாயமும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் வேறுபட்டு கிடக்கவில்லை. மொழிக்கு ஆற்றும் தொண்டும் சமுதாயத்திற்கு ஆற்றும் தொண்டும் என்றளவும் ஒன்றாகவே கருதப்படுகிறது. பாவேந்தர் பாரதிதாசர் பகர்ந்தார், ஆங்கிலம் கற்கையிலும் அயல்மொழி கற்கையிலும் எந்த நாளும் தீங்கனியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேட்டை உயிராய் கொள்வீர் என்று. ஆம் தோழர்களே, ஆங்கிலமும் பிறமொழியும் நமக்கு ஒரு கருவிதானே ஒழிய, குலதெய்வம் எப்படி ஒரு குலத்திற்கு முக்கியமோ அதுபோல்தான் தாய்மொழியும் தோழர்களே. எந்த மொழி கற்பினும் நமது தாய்மொழியாம் தமிழை உயிராய் கொள்ள வேண்டும். அடுத்தது, சமுதாயத்திற்கு ஒரு மாணவர் செய்யும் மிகப்பெரிய தொண்டு நல்ல நடத்தை. நல்ல நடத்தையிலேதான் நல்ல நெறி விளைய முடியும். நெறி கொண்ட மாந்தர்தம் அத்துணை செயல்களுமே சமுதாய வளர்ச்சிக்கு வித்திடுபவைதான். அடுத்தது, இந்தியா
உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் இன்றளவும் முன்னோடியாய் திகழ்கிறது. காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் எது வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் உண்மையான காரணம் என்னவெனில், தொன்று தொட்டு ஆயிரம் காலங்களாய் எதிர்வந்த இடர்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு இன்றளவும் நீடித்து நிற்கும், இன்னும் தமிழ் சமுதாயம் வாழும் வரைக்கும் நீடித்து நிற்க போகும் நமது கலாச்சாரமும் பண்பாடும் தான். நாம் எத்துணை சிறப்புமிக்க ஒரு இனத்தின் எச்சமாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டாலே சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுவதை மாணவர்கள் அனைவரும் பெருமையாய் எண்ணுவீர்கள் என்று என்னால் சத்தியமாக கூற முடியும். ஆம் தோழர்களே, இத்தனை பெரிய நாகரிகத்தின் எச்சம் நாம் தான் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும். அடுத்தது, மண்ணுக்கு நாம் செய்யும் தொண்டு. அதிக மகசூல் வேண்டி ரசாயனமும் பூச்சிக்கொல்லியும் ஊற்றி நமது தாய் மண்ணை, விவசாயம் ஊற்றெடுக்கும் தமிழ் மண்ணை மலடாக்கி வைத்திருக்கிறோம். வேளாண் மாணவர்கள் அதற்கு மாற்று வழி கண்டுபிடித்து விட்டனர். இயற்கை உரங்களிலேயே அதிக மகசூல் பெறுவது எப்படி என்று கண்டறிந்து விட்டனர். மாணவர்களின் பங்கு சமுதாய வளர்ச்சியில் இத்தகு வழியில் இருத்தல் வேண்டும். வசிப்பிடங்களுக்காகவும் இன்னும் பல தேவைகளுக்காகவும் மரங்களை வெட்டி காடுகளை அழித்து பூமியை வெப்பமயமாக்கி வைத்திருக்கிறோம். 100 மரங்கள் வெட்டப்படுவது குற்றமல்ல, ஆனால் அதற்கு பதிலாக ஒரு மரக்கன்றையாவது நட்டுவிட்டு வெட்ட வேண்டும் என்பதே எனது தாழ்மையான வேண்டுகோள். ஆம் தோழர்களே, நீங்கள் ஒரு மரம் வெட்டினால் ஒரு மரத்தை நட்டுவிட்டு அதற்கு பிறகு அந்த மரத்தை வெட்டுங்கள். மாற்றத்தையே அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மாறத்தான் யாரும் தயாராயில்லை. மாணவர்களின் இந்த நல்வழி மாற்றத்திற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்தம் தோழர்களும் துணை நின்றால் வியத்தகு சாதனைகள் பலவும் மாணவர்களாலேயே நிகழும் என்பதை நான் இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். ஆம் தோழர்களே, சரித்திரம் படித்தால் மட்டும் போதாது, சரித்திரம் படைக்க வேண்டும் என்று கூறி எனது சிற்றுரைக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மௌனிகா. சிறப்பு விருந்தினருக்கு ஒரு சிறப்பு அறிமுகம் வழங்கிட ஆங்கில துறை தலைவர் அவர்களை ஆவலுடன் அழைக்கின்றோம். Now we call upon முகமே தேவையில்லாத அறிவார்ந்த சான்றோர் வரிசையில் நம் சிறப்பு விருந்தினர் கலைமாமணி முனைவர் திரு ஞானசம்பந்தன் அவர்கள் இடம்பெற்றிருப்பினும் மரபின் வழி நின்று இன்று ஓர் அறிமுக ஏட்டினை புரட்டிடுவோம். தமிழ்ச்சொல் வழக்கில் சென்னை தமிழ், தஞ்சை தமிழ், நெல்லை தமிழ் என்று பலவாறு இருப்பினும் உள்ளங்கவர் மதுரமான மதுரை தமிழை பட்டிமன்றம் தோறும் பறைசாற்றி நம்மையெல்லாம் ஈர்த்தவர். மதுரை மாவட்டம் சோழவந்தானை பிறப்பிடமாக கொண்டு மதுரை தியாகராசர் கல்லூரியின் தகைசால் பேராசிரியர் என்ற சிறப்பினை பெற்ற நம் பிரதம விருந்தினர் அவர்கள் 29 ஆண்டுகள் கற்பித்தலில் அனுபவம் கண்டு ஏராளமான ஆய்வியல் முனைவர்களை உருவாக்கியவர். தமிழகத்தின் 2 முன்னாள் முதல்வர்களால் கலைமாமணி, மகாகவி பாரதியார் விருது, தமிழ் இயக்கத்தின் சிற்றரசு போன்ற விருதுகள் வழங்கப்பட்டவர். தமிழாசிரியரான பக்தி மனம் கமிழ்ந்த தன் தந்தையாருக்கு பூசை அறையில் சந்தனம் அரைத்து தந்த தருணமே தமிழ் மணத்தையும் சேர்த்தே நுகரத் தொடங்கியவர். அவர்களுடைய இல்ல கட்டிடப் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது உலராத சிமெண்ட் கலவை பூச்சில் அறியாமல் கால் தடம்